ராஜபக்சே மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளில் 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அதிபர் சிறிசேன இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து பதுக்கல் பணத்தை கண்டறிய இந்தியாவின் உதவியை இலங்கை நாடியுள்ளது. வெளிநாடுகளில் பணப்பதுக்கலை கண்டுபிடிக்க கடந்த 2004ஆம் ஆண்டு நிதி உளவு அமைப்பு ஒன்றை இந்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்றதொரு உளவு அமைப்பை இலங்கையில் ஏற்படுத்தி தருமாறு சிறிசேன அரசு மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள நிதி அமைச்சக வட்டாரங்கள் இதற்கான பணிகள் துவங்கிவிட்டதாகவும் கூறின. வருமான வரி மற்றும் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளுடன் பேசி வருவதாக கூறிய அந்த வட்டாரங்கள் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளின் உதவியும் கோரப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். கருப்பு பண பதுக்கல் குறித்த ஆதாரங்களை திரட்டும் அளவுக்கு இலங்கைக்கு நிபுணத்துவம் இல்லை என்று கூறியுள்ள அந்நாட்டு அமைச்சர் ரஜித சேனரத்ன இதனாலேயே இந்தியாவின் உதவியை நாடியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிபர் தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் பெறாமல் ராணுவத்தை பயன்படுத்தியதாக ராஜபக்சே மீது புதிய வழக்கு போடப்பட்டிருப்பது அவருக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது.